ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகோரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோரகாளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. காளி மாதா கி ஜெய். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. அகோரா 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 அகோரிகளே சரணம். அகோரி சித்தர்களே சரணம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல் வேலுண்டு வினையில்லை முருகா முருகா முருகா. சனாதன வாழ்க சனாதனம் வாழ்க சனாதன வாழ்க. சனாதனத்தை பரப்புவோம். சனாதனத்தை உயர்த்துவோம். சனாதனத்தை வாழ வைப்போம். சனாதனத்தை எல்லோரும் சேர்ந்து சனாதனத்தை வளர்த்தெடுப்போம். வளர்ப்போம். சனாதனம் வளரட்டும். சரிங்க. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலிருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940104330 9841303621 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. நீங்கள் ஃபோன் மூலிமா என்ன அழைக்கலாம். சரிங்க. பொது விஷயத்தை பற்றி பேசுவோம். நம்ம எப்பவுமே எல்லா வீடியோலையும் பொது விஷயத்தை பற்றி தான் பேசுவோம். அப்புறம் தான் ஆன்மீக விஷயத்துக்கு நம்ம போவோம். சரி, பொது விஷயத்த சொல்கிறேன். வீட்டுக்கு வீடு எல்லாம் மரம் நட்டு வைங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணி வைங்க. மாணவ மாணவிகள் எல்லாம் நல்லபடியாக படிங்க. படித்து நல்லா மார்க் எடுங்க. அதே போல் போதை பழக்கத்துக்கு யாரும் அடிமையாகாதீங்க. போதை பழக்கத்துலேருந்து வெளியே வாங்க. பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் அல்லாத பொருட்களை யூஸ் பண்ணி சுற்றுச்சூழலை நல்லபடியாக வச்சிருங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பொது விஷயத்தை சொல்லிட்டோம். ஒரு சின்ன பாடல், அந்த பாடல் நான் பாடுகிறேன். அது எல்லாருக்கும் பொருந்தும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இதாங்க வாழ்க்கை. உறவினர்களும் வரமாட்டாங்க, மனைவியும் வரமாட்டாங்க, பிள்ளைகளும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, சுடுகாட்டுக்கும் யாரும் வரமாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் என்ன போராமை பொச்சரிப்பு எவ்வளோ நடக்குது வாழ்க்கையில். ஆனால் கடைசியில் எல்லாம் மாயே. கதம் கதம். இதுதான் வாழ்க்கை. எல்லாம் மாயே, எல்லாம் மாயே, எல்லாமே மாயே. இந்த உலகமே மாய உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் மாயே, எல்லாம் கதம் கதம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ சாமி எல்லார் உடம்புல வருதுல்ல, சாமி ஆடுறாங்கல்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? சாமி வருது, சாமி உடம்புல ஆடுதுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது சாமி நம்ம உடம்புல வருமா? உண்மையாக சாமி, நம்ம சாமியை பக்தியாக வணங்குறோம், சாமியை வழிபாடு பண்ணுறோம். ஆனால் சாமியை வழிபாடக்கூடிய நமக்கு சாமி நம்ம உடம்புல வருமா வராதா? இதுதான் முக்கியமான கொஸ்டின். சாமி பக்தியாக கும்பிட்டா, சாமியை நல்லா நம்ம பூஜை செஞ்சு வணங்கினா, சாமிக்கு நம்மளை பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக சாமி நம்ம உடம்புல வரும். அதாவது சாமி வந்து நம்மளை பிடிச்சிருக்கணும். நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வந்து சாமியை பிடிச்சிருக்க கூடாது. நமக்கு சாமியை பிடிக்கும், அது பிரச்சனை இல்லை. சாமி தான் நம்மள பிடிச்சிருக்கணும். நம்மளை பிடிச்சிருந்தா மட்டும்தான் சாமி நம்ம உடம்புல வரும். இதுதான் உண்மை. நமக்கு பிடிக்கணும். இவன் நல்லவன், இவங்கிட்ட நம்ம வரலாம், இவன் கரெக்டானவன், இவங்கிட்ட வரலாம், இவங்கிட்ட வந்தால் எல்லாம் நன்மை நடக்கும்னு சாமி நினைக்கும் போது தான் நம்ம உடம்புல வரும். தெய்வ பக்தியோடு இருந்தால் கூட சாமி நம்மளை கண் திறந்து பார்க்கணும். சாமி நம்மக்கிட்ட வந்து வரணும். வந்தால் மட்டும்தான் சாமி நம்ம உடம்புல ஏறும். அப்படி இல்லைன்னா சாமி யார் உடம்புலையும் வராது. இதுதான் உண்மை. இது நான் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும், சாமி உள்ள உடம்புல வரவங்களுக்கும் இந்த வீடியோ நான் சொல்கிறது என்னன்னு புரியும். நல்லா பக்தியாக இருக்கிறவங்களுக்கு இது புரியும். சக்தியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ நான் சொல்கிறது என்னன்றது புரியும். புரியுதா? பக்தியாக இருக்கிறவங்களுக்கு சாமி உடம்புல கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்தில். அப்புறம் என்ன சாமி இது ஒரு வீடியோ? நீங்கள் கேட்கலாம், சாமி தான் எல்லாருக்கும் வரும்னு சொல்கிறீங்களா, அப்புறம் என்ன அது ஒரு வீடியோ நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. சாமி எல்லார் உடம்பிலும் பக்தியாக இருந்தால் வரும். பக்தி இல்லைன்னா எந்த உடம்புலையும் சாமி வராது. புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். சரி, அப்புறம் ஏன் எல்லாம் சாமி ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் அந்த சாமி எல்லாரும், அதாவது பக்தியாக இருக்கிறவங்களுக்கு சாமி வரும்னு நான் சொல்லிட்டேன். பக்தி இல்லாதவங்களுக்கு சாமி எப்படி வரும்? எப்படி வரும் சாமி? எப்படி வரும்? பக்தி இல்லாதவங்களுக்கு சாமி உடம்புல எப்படி சாமி வரும்? சாமி எப்படி ஆடுறாங்க? புரியுதுங்களா? இந்த சும்மானா போலித்தனமா சாமி ஆடுறாங்க பத்தியா, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். உண்மையாலுமே சாமி ஆடுறாங்க பத்தியா, அவங்களுக்கு நான் இந்த வீடியோவும் போடல, அவங்கள பற்றி நான் விமர்சனமும் பண்ணலை. போலியாக சாமி ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். அவங்க மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். உண்மையாக சாமி ஆடுறவங்க இந்த வீடியோ யாரும் நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா உங்களுக்கான வீடியோ அல்ல. புரியுதுங்களா? எல்லாரும் மேலேயும் சாமி வருது. எப்படி வருது? எப்படிங்க வரும்? சாமி முதல்ல உங்களை பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா தான் சாமி உங்கள் உடம்புல வரும். அப்போ நீங்கள் ஆடலாம். இப்போ ஆடி மாதமானா கூழ் ஊற்றி, ஆடி மாதம்னா அம்பாள் கோயிலில் வந்து அம்மன் கோயில், துல்காந்த அம்மன் கோயில், ஆதி துல்காந்த அம்மன் கோயில், முத்துமாரி, கருமாரி, அங்காள பரமேஸ்வரி, காளி கோயில், பிரித்திங்கரா தேவி கோயில், துர்கை அம்மன் கோயில், அம்மனுடைய ஆலயம், சிவனுடைய மனைவி ஆலயம், லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. ஆடி மாதமானால் திருவிழா வைப்பாங்க. ஆடி மாதத்தில் மட்டும்தான் திருவிழா வச்சு நல்லா கூழெல்லாம் ஊற்றி சாப்பாடெலாம் போட்டு தேர்லாம் எடுத்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் கோவில்லையே பார்த்தீங்கன்னா உடுகு அடிப்பாங்க. உடுகு அடிச்சோன்னா சாமி வரும். உடுகு அடிச்சோடனே நிறைய பேர் சாமி வரும். அதில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு, கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு, எந்நேரமும் உடம்புல சாமி இருக்கிறவங்களுக்கு அங்கே உடுக்கு அடித்தாலும் வரும், உடுக்க அடிக்கலனாலும் அவங்களுக்கு சாமி வரும். அப்போ அந்த ஆடி மாதத்தில் கோயிலில் உடுக்கெல்லாம் அடிப்பாங்க. எல்லாரும் சாமி ஆடுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கேட்டு முன்னாடி ஒருத்தர் ஆடிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்தா உள்ள ஒருத்தர் சாமி ஆடிட்டு இருப்பாங்க, ஒன்று கோயில் பக்கத்தில் வீட்டு உள்ள ஒருத்தர் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் நிற்போம், திடீர்னு அம்மா வந்துட்டாங்கோ, ஆத்தா வந்துட்டா, அம்மா என்கிட்ட வந்துட்டாங்கோ, ஏதோ சொல்ல வராங்கோ, தாயே அம்மா அப்படின்னு சாமி ஆடுவாங்க. சரி, நீங்கள் சாமி வருதுன்னு சொல்கிறீங்களே, சாமிக்கிட்ட போயிட்டு உடுக்கச்சு சாமி வருங்களே, வாமா சாமி வந்துட்டியே, நீ யாருமா, உன் பேர் என்னம்மா, எந்த சாமிமா உள்ள இருக்குது, இதெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நானும் பார்க்குறேன், ஆடி மாதமானா நிறைய கோயிலில் பார்க்குறேன். நான் போகிறப்ப கோயிலெல்லாம் பார்க்குறேன், உடுக்கச்சா உடனே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு சாமி வந்துடும். சாமி வந்து சாமி ஆடுவாங்க. ஆத்தா வந்துட்டா, அம்மா வந்துட்டா, குறி சொல்ல வந்துட்டான்னு. சரி, குறி சொல்ல தான் வந்தேன், சாமி தான் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன குறைன்னு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை வந்தவங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள். இந்த கோவிலில் ஏதாவது குறை இருக்குதா,
இல்லை பக்தர்கள் யாருன்னா அருள் வாக்கு கேட்க வந்தாங்களா, அவங்களுக்கு குறை சொல்லுங்கன்னு சொல்லி உடுக்காட்சி கேட்டா, அந்த பக்கத்தில் இருக்கிற சாமியார்கிட்ட கேட்டா உடனே அருள் வாக்க சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த பொண்ணுக்கு ஒரு அருள் வாக்க சொல்லுங்க கேட்டா உடனே சொன்ன உடனே சாமி அவ்வளோதான் பொத்துன்னு கீழே வந்துடுவாங்க மயக்கட்சி. அருள் சாமி வருதுன்னா நல்லா கேட்டுங்க, சாமி வருதுன்னா அந்த சாமி உடுகச்சோன்னா சாமி வருதுன்னா சாமி வந்த உடனேயும் நம்ம பக்கத்தில் இருக்கிற யார் என்ன கேட்டாலும் அருள் வாக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும், கரெக்டாக சொல்லணும் அருள் வாக்கு. இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீ இங்கே போ, இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது நீ அங்கே போ, இது தீராத பிரச்சனை, இது கண்டிப்பாக உனக்கு தீரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அருள் வாக்க சொல்லணும். அதுதான் சாமி. எல்லாரும் சாமி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் சரி சாமி தான் வந்து சொல்லி உடுக்கச்சி வாமா உள்ள வாமா கோயில் உள்ள வாமான்னு சொல்லி கேட்டா இப்படி ஆடுவாங்க சாமி ஆடிக்கின்னு. சரி சாமி தான் அடிச்சு சொல்லி ஒரு அருள் வாக்க சொல்லுங்கண்ணா, கரெக்டாக அந்த கேட்குறப்போ சாமி ஆடுறவரெல்லாம் ஆடுவாங்க, அருள் வாக்க கேட்குற மட்டும் அதுதான் மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க. அவங்கள தண்ணி அடித்து தெளித்த உடனே தெளிஞ்சிருவாங்க. தெளிஞ்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க. அவள் தான் இப்படி கணத்தில் கை வச்சு இப்படி உட்காந்துருவாங்க. அவள் தான் அந்த சாமி அதோட முடிஞ்சிச்சு. ஏங்க சாமி உண்மையாலுமே அவங்க உடம்புல வந்தா நம்ம சொல்ற வார்த்தைக்கு அவங்க பதில் சொல்லணும். அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் பரமேஸ்வரி உங்க மேல வர்றாங்கல்ல, எந்த தெய்வம் வந்தாலும் உங்க உடம்புல வருது இல்ல, அப்ப அந்த அருள்வாக்கு கேட்டா சொல்லணும்ல. ஏன் உடனே மயக்க கீழே வந்துடுறீங்க? ஏன்னா அது பொய் சாமி, உங்க உடம்புல சாமியே வரல. அது இன்னும் ஆடி மாசம் மட்டும்தான் உங்களுக்கு வருமா சாமி? புரட்டாசி மாசம், ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம், எந்த மாசத்துல வரா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எந்த மாசத்துல சாமியே வராதா? ஆடி மாசம் மட்டும்தான் உடுக்கச்சா சாமி வருமா? மற்ற நேரத்தில் சாமியே உங்களுக்கு வராதா? அந்த ஆடி மாசம் மட்டும்தான், திருவிழாவில் மட்டும்தான் சாமி அங்கங்கே ஆடும், பக்கத்துலலாம் ஆடின்னு இருக்கும். லேடி எல்லாம் ஆடுவாங்க, ஜென்ஸு லேடிஸ்லாம் ஆடுவாங்க. ஆனால் குறி கேட்டா அவ்வளோதான், உடனே சாமி மலை ஏறும். அது பர்வத மலையா, திருவண்ணாமலையா, இல்லை பல்லாவர மலையா, திருசூல மலையா, எந்த மலைன்னே தெரியாது. கேட்டால் சாமி மலை ஏறிடும். எந்த மலையாவது சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி போலியா சாமி ஆடுறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஊரை மட்டும் ஏமாத்தல, நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? நான் சொல்றேன் கேளுங்க. ஆடி மாசத்துல வந்து கூட்டம் அதிகமாக சேரும், திருவிழாக்குள்ள கூட்டம் அதிகமாக சேரும். அப்போ சொந்த பந்தத்தில் ஒருத்தர் சாமி வந்துச்சுன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம மாமிக்கு, நம்ம நாத்தனாருக்கு, நம்ம தங்கச்சிக்கு சாமி வருதுன்னு ஒரு பெருமையாக நினைக்கிறது. அதே போல அந்த ஊரில் இருக்க அக்கம் பக்கம் யாருன்னா அந்த சாமி ஆடினா கூட இந்த அம்மா மேலே சாமி வந்துச்சு, இந்த அம்மா வந்து அருள்வாக்கு சொல்கிறவங்க, இந்த அம்மா வந்து ரொம்ப புனிதமானவங்க, இதை ஒரு விளம்பரத்துக்காகவே சாமி ஆடுறாங்க. இப்போ சொல்கிறேன், நல்லா சாமி ஆடுறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. பக்தியாக உடம்புல சாமி வர்றவங்க ஆடுறாங்க, அதை நான் நேரில் பார்த்துருக்கேன், என்னால் நிரூபிக்க முடியும். உடனே சாமி வந்த உடனே அருள்வாக்கு டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க. வந்த பக்தர்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சாமி வந்து உடம்புல வரும், மற்றவங்களுக்கு யாருக்கே சாமி வராது. அருள்வாக்கு கேட்டா அதுதான் உடனே மயக்கம் போட்டு கீழே வந்துடுது. இதுக்கு பேர் சாமி வருதா? விளம்பரம். இது வந்து பொய்யா சாமி ஆடி அந்த கோயிலில் இருக்கிறவங்கள ஏமாத்துறது, அந்த தெய்வத்தையே அங்காள பரமேஸ்வரியே ஏமாத்துறாங்க. இப்படிதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. உண்மையா சாமி ஆடுறவங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. நான் போலியான சாமியாருக்கு ஆடுறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் கண்டி. உண்மையாக சாமி ஆடுறவங்களுக்கு இந்த வீடியோவே இல்லை. நீ யார் மனசையும் நான் புண்படுத்தலை, யார் மனசையும் நான் காயப்படுத்தலை, புரியுதுங்களா? ஏன்னா யார் உண்மையாக சாமி ஆடுறவங்கள நான் கொச்சப்படுத்திட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறேன். நல்லா சாமி ஆடுறவங்களை எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன், நான் உட்காந்து கேட்டிருக்கேன். அவங்க என் விஷயத்தை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா, உனக்கு இது நடந்தது, இது நடக்க போகுது அப்படின்னு சாமி ஆடுறப்போ வந்த ஆக்ரோஷமாக வரும் சாமி. உடனே சொல்லுவாங்க. அவங்களாம் பக்தியானவங்க,
அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டால் தான் கரெக்டாக தெரியும். பக்கத்தில் நின்று இருப்பாங்க, உடனே நம்ம பக்கத்தில் ஆடுவாங்க. அது உண்மையாலுமே சொல்கிறேன், போலி சாமி தான். ரெண்டாவது, சாமி வருதுன்னா நல்லா தெரிஞ்சுங்க, சாமியோட சூட்சம் அதுதான். ஒருத்தர் மேலே சாமி வருதுன்னா அந்த சாமி வரும்போது அந்த சாமின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அங்காள பரமேஸ்வரி காளிலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. முத்துமாரி கருமாரிலாம் நம்ம உடம்புல வரும்போது பயங்கர ஆக்ரோஷமாக வருவாங்க, அதி வேகமாக வருவாங்க உள்ள. அப்போ நம்ம உடம்பு ருத்ர தாண்டவாடும், ருத்ர தாண்டவாடும். எந்த மாதிரி கில்லாடி சரி, எந்த மாதிரி கொம்பனா இருந்தாலும் சரி, கிட்ட நிற்க முடியாது சாமி ஆடுறவங்க கிட்டலாம். புரியுதுங்களா? அவ்வளோ ஆக்ரோஷமா ஆடுவாங்க, ஒருத்த கூட நிற்க முடியாது. அங்க நீ எதிரில் நின்னா எவ்வளோ இருந்தாலும் சரி, கதம் கதம் தான். அந்த மாதிரி சாமி ஆடுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சாமி ஆடுறது உடம்புல கிளீனா தெரியும். அவங்களோட அந்த வைப்ரேஷன், அந்த உடம்புலோட அந்த ஆக்ரோஷம், அந்த முகம்லாம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியா இருக்கும், கம்ப்ளாரிட்டியா இருக்கும், அருமையா இருக்கும் சாமி வருது. அது எங்களை மாதிரி சாமியார்களுக்கு கிளீனா தெரியும் இது போலி சாமியா உண்மையா சாமியான்னு. ஆனா ஒண்ணுமே இல்லை. அத்தா வந்துட்டா, அம்மா வந்துட்டா, ஐயோ வந்துட்டா, உனக்கு நான் குறி சொல்ல வரேன், ஆத்தா கிட்ட கேளுன்னுவாங்க. அம்மா என்னம்மான்னு கேட்டா போதும், அவ்வளோதான், மயக்கம்தான். ஏன்னா அவங்களுக்கு அருள் வாக்கம் தெரியாது, அவங்களுக்கு குறி சொல்லவும் தெரியாது, எதிரில் இருக்கிற கஷ்டம் கேட்க வராங்க போல அவங்களுக்கும் என்ன சொல்லணும் தெரியாது. அதனால தான் மயக்கம் போட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், யோசிப்பாங்க, ஆஹா நம்ம சாமி ஆடிட்டோம், நம்ம கிட்ட கேட்க வரா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரே வழி மயக்கம் போட்டு கீழே விழுத்து தான். அவ்வளோதான், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. உடனே அவனை தண்ணி தெளிச்சு எடுத்து விட்ருவான். அதோட அந்த சாமி போயிடும். சாமி ஒருத்தர் மேல வந்ததுன்னா நான் சொல்றேன் கேளுங்க, இந்த சாமியார் சொல்றேன், இந்த குருஜி சொல்றேன், உண்மையாலுமே இந்த வீடியோ பார்க்குற அனைத்து ஒரிஜினல் சாமி ஆடுறவங்களுக்கு நான் சொல்றேன், போலி சாமியார ஆடுறவங்களுக்கு சொல்றேன், ஒரிஜினலா சாமி உள்ள நம்ம உடம்புல ருத்ர தாண்டவம் ஆடுச்சுன்னா நீ மயக்கம் போட்டு கீழே வந்தாலும் சரி, உத்தரவு கொடுத்து சாமி வெளியில நம்ம உடம்ப விட்டு போனாலும் சரி, உடனே போகாது. உடனே அந்த சாமி நம்மளை விட்டு போகாது. இதை ஆணித்தரமா நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், என்னால நிரூபிக்க முடியும். இந்த அகோரி நாம செல்வம் பாபா குருஜியால நிரூபிக்க முடியும். நிரூபிச்சு காட்டுட்டா என் இடத்துல வந்து சாமி ஆட சொல்லு, என் எதிரில் சாமி ஆட சொல்லு. அவன் போலியானவனா அவன் உண்மையானவனான்றதை நான் நிரூபிச்சு காட்டுறேன். இது இந்த உண்மையாலுமே சாமி ஆடுறவங்க இந்த வீடியோ பார்த்து உண்மையாலுமே பெருமைப்படுவாங்க. உண்மையாலுமே என்னை பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே என்னை வாழ்த்துவாங்க. கரெக்டாக சொல்றாரு இந்த அகோரி பாபான்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சாமி ஒருத்தருக்கு உள்ள வந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் சாமி இறங்காது. அது எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு தான் சாமி இறங்கும். அப்படி இறங்கும் போது கூட மயக்கம் போட்டாலோ மயக்கம் இல்லாமையோ சாமி இறங்கும். ஆனா இறங்கும் போது சாமி அவ்வளவு சீக்கிரம் நம்ம உடம்பு விட்டு பட்டுன்னு போகாது, உடனே போகாது. அது கொஞ்சம் கொஞ்சமா உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை இறங்குறதுக்கே டைம் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த சாமி நம்மளை விட்டு அது இறங்கும். உடனே சாமி இறங்கவே இறங்காது. நான் ஆணித்தரமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். இது யார்கிட்ட வேணாலும் நிரூபிச்சு காட்டுறேன். என்னால நேருக்கு நேரம் வர சொல்லுங்க, நிரூபிச்சு காட்டுறேன். இந்த பொய்யான ஆட்கள் பண்றாங்க பாத்தீங்களா, போலி ஆடுறாங்க போல, அவங்க எல்லாரும் என் முன்னாடி நில்லுங்க, என் முன்னாடி நீங்க நில்லுங்க, இந்த சாமியார் முன்னாடி நில்லுங்க. நீ உண்மையில சாமி ஆடுறியா, நீ போய் சாமி ஆடுறதா, நான் உடனே நேருக்கு நேரம் நிரூபிச்சு காட்டுறேன். அவ்வளவு சீக்கிரம் சாமியெல்லாம் இறங்காது. யா உடம்புல நரசிம்மர் இருக்காரு, யா உடம்புல நரசிம்மன், வதம் செய்யும் நரசிம்மன், சோளிங்கர்ல யோக நரசிம்மர் என் உடம்புல இருக்காரு. அந்த நரசிம்மர் என் உடம்புல வந்தா என்ன ருத்ர தாண்ட ஆடுவோன்னு எனக்கு தான் தெரியும். என் குடும்பத்துல கேட்டு பாருங்க, எந்த மாதிரி ஆக்ரோஷமா என் உடம்புல நரசிம்மர் வருவாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் என் உடம்புல இருந்து உடனே இறங்க மாட்டாரு.
கொஞ்சம் லேட்டு, ரொம்ப நேரம் ஆகும் அந்த சாமி என் உடம்புல இருந்து இறங்குறதுக்கு. அது எப்படி? சாமி வந்தோன்னு அருள்வாக்கு ஒரு வார்த்தை கேட்டோன்னா அது எப்படி டக்குன்னு மயக்கம் போட்டு புரிந்துடுறீங்க. உடனே தண்ணி தெளிச்சோட உடனே ஏந்துக்குவாங்க. சாமி எப்படி ஸ்பாட்லேயே போகும்? எப்படி உடனே சாமி போகும்? இது யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்கன்னு கேட்டேன். உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க, அந்த அங்காளம்மனை நீங்க ஏமாத்துறீங்க. ஆடி மாசமா மட்டும்தான் உங்களுக்கு சாமி வரும். மற்ற எல்லா 11 மாசம் உங்களுக்கு சாமியே வராது. அது ஏன் ஆடி மாசம் மட்டும் திருவிழாவில் மட்டும் உங்களுக்கு சாமி வருது? சாமி வருங்க எந்த நேரத்துலையும் அவங்கள தேடி போனாலும் சரி, இல்லை அவங்க யாரை தேடி போனாலும் சரி, உடனே சாமி வரும். உடுக்க அடிச்சாலும் சாமி வரும், உடுக்க அடிக்கலாலும் சாமி வரும். இது சத்தியமா சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். என்னால நிரூபிக்க முடியும். இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆடி மாசத்து இப்ப வரப்போகுது. நீங்க பாருங்களேன், லோக்கல்ல இருக்கிற எல்லா கோயில்லையும் சாமி ஆடுவாங்க. ஆனா சாமி ஆடும் போது நீங்க ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன், அவ்வளவுதான், உடனே மயக்கம். இல்லையா அப்படியே ஆடிக்கினே போய் ரோட்டோரமா போய் அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா சாமி இங்க ஆடிச்சு, நம்ம ஏதாவது கேட்க போனா அப்படியே ரோட்டோரமா அப்படியே ஆடிக்கினே போய் வீட்டில் போய் அப்படியே பத்துருவாங்க. அவ்வளவுதான், சாமி வீட்டுக்கு போயிடுச்சு. ஏங்க நீங்க ஆடுந்து கோயில்ல அருளா கேட்டா சொல்லுங்க, சொல்ல முடியலன்னா சாமியா வராதீங்க, விட்டுடுங்க. எதுக்கு நீங்களே கஷ்டப்படுத்திக்கினே அடுத்தவங்களை ஏமாத்திக்கினே அங்காளம்மனையும் ஏமாத்துறீங்க, அந்த கோயிலையும் ஏமாத்துறீங்க, அந்த கோயிலில் இருக்கிற புனிதத்தையும் ஏமாத்துறீங்க. ஏன் ஏமாத்துறீங்க? இந்த மாதிரி சும்மானா சாமி வந்துட்டு இப்போ சொல்றேன், பொய்யான சாமி ஆடுறதுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உண்மையாலுமே உடம்புல சாமியார் வருவங்களுக்கு இந்த வீடியோ அல்ல. யார் மனசையும் நான் புண்படுத்தல. எல்லார் உடம்புலயும் சாமி வராதுன்னு நான் சொல்ல, பக்தியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாமி வரும்ன்றது நான் சொல்லிட்டேன். புரியுதா? எல்லாரையும் நான் கொச்சப்படுத்தல. போலியான ஆட்டம் ஆடுற சாமியார்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஊரை ஏமாத்தி பொழப்பு நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. புரியுதுங்களா? மக்களை ஏமாத்துறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. சாமி ஆடினா அருள் வாக்கு சொல்லு, சாமி ஆடினா நல்லது கெட்டதை சொல்லு, சாமி வந்ததுன்னா அவங்க குறைகளை தீர்த்து வை, பரிகாரத்தை சொல்லு, அவங்களுக்கு உண்டான கோயில்களை சொல்லு. இந்த இப்படி செஞ்சினா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு உடனே சொல்லணும். அவங்க மட்டும்தான் சாமி ஆடுறாங்க. நான் நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருக்கேங்க, நிறைய பேரை நேரம் சந்திச்சிருக்கேன். உண்மையாலுமே நிறைய பேருக்கு சாமி வந்திருக்கு. கரெக்டா சொல்லுவாங்க, பர்ஃபெக்டா சொல்லுவாங்க சாமி ஆடுறது. பக்கத்துல என்ன 1000 பேர் மத்தியில உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை கரெக்டா எடுத்து சொல்லுவாங்க. அவங்க இப்பதான் நான் யூடியூப்ல பார்த்துறேன், நிறைய பேர் நல்ல சாமியாருங்க இருக்காங்க. சென்னையிலேயே பார்த்துருக்கேன், சென்னையில நிறைய சாமியாருங்க நல்ல சாமியார் இருக்காங்க, பவர்ஃபுல் சாமியாருங்க. கோவில்லையும் ஆடுவாங்க, அவங்க ஆலயத்திலையும் ஆடுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயும் ஆடுவாங்க. ரொம்ப அழகா சாமி ஆடுவாங்க. அவங்க உடம்புல உண்மையாலுமே அந்த அங்காளம்மன் காளியம்மன் வருவாங்க. அதுதான் சாமி. சும்மா நின்று இருக்கும் போதெல்லாம் சாமி ஆடிக்கின்னு அருள்வா கேட்டா தெரியாது, புரியாது, உடனே மயக்கம் போட்டு விடுறது, இல்லையா அப்படியே சாமி ஆடி போய் வீட்டில் போய் பத்துக்கிறது. இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடி மாதத்துக்கு தான் சாமியே வரும். ஏன்னா அப்போ தானே திருவிழா வருது, அப்போ தான் சாமியே வரும். அதுக்கு இடையில சாமியே வராது. நான் நிறைய கோயிலை பார்த்துட்டு இப்படிலாம் ஜனங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னும் என்ன தெரியுமா, நம்ம மக்களும் பாருங்க எதையும் சிந்திக்க மாட்டேன்றாங்க, எதுவுமே யோசனை கிடையாது. வர்றாங்கள சாமி ஆடுறாங்கள, இவங்க உண்மையாலுமே சாமி ஆடுறாங்களா இல்லையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ அறிவாளியா இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. நம்மள மாதிரி அறிவாளி இந்த உலகத்துல யாருமே கிடையாது.
அவ்வளோ அருமையாக அறிவாளியாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அப்படியே நம்புகிறாங்க. இதனால தான் எல்லாரும் ஏமாத்திடுறாங்க. ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. அந்த ஏமாற்றத்தை பயன்படுத்தி தான் இவங்க எல்லா காசு பணமும் சம்பாதிக்கிறாங்க. நம்ம மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த விழிப்புணர்வுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. எல்லாருக்கும் முக்கியமா நான் பேசுற வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். எல்லாரும் பார்க்கட்டும். நான் சொல்றது உண்மைன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. பொய்யினாலும் என்கிட்ட வாங்க, என்னை நீங்க திட்டுங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா பொய்னா நான் நிரூபிச்சிடுவேன். உண்மைனாலும் நீ என்கிட்ட வந்தீங்கன்னா நான் நிரூபிச்சிடுவேன். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கமெண்ட்ல போடுறது, இந்த ஃபோன் பண்ணி பேசுறது, என்ன சாமி அப்படி அதெல்லாம் வேணாம். நீ சாமி ஆடுறியா, என் எதிரில் வந்து நின்று ஆடு. உனக்கு தெய்வ சக்தி இருக்குதா, என் முன்னாடி வந்து நீ சாமி ஆடு. நீ உண்மை சாமின்னா உன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி உன் கையாலே நான் திருநறிட்டு விட்டுக்குவேன். நீ போலி சாமியார நீ ஆடினா உன்னை வெளுத்து வாங்கிடுவேன். நீ யாரவனா இருந்துட்டு போ, எனக்கு பயமே கிடையாது. எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். புரியுதா? போலியான சாமியாருங்க தயவு செய்து நிறுத்திக்கங்க. போலி ஆட்டம் ஆடுறதெல்லாம் வேணாம். உண்மையாலுமே சாமி ஆடுறத ஆடுங்க. எல்லா கோயிலையும் ஆடுங்க. உங்களுக்கு சாமி வரட்டும். நல்லா பக்தியோடு இருங்க. நல்லா பிரகாசமாக ஆடுங்க. நல்லா ஆக்ரோஷமாக ஆடுங்க. வருபவர்களுக்கு நன்மையாக சொல்லி அருள்வாக்கு சொல்லுங்க. ஏன்னா அந்த இடத்துல சாமி வருதுன்னும் போது அங்கே ஏன் ஜனம் கூடுறாங்கன்னா, நமக்கு ஒரு நல்லது நடக்காதா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்காதா, நமக்கு ஒரு நல்லது நடக்காதா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்காதா, சாமி ஏதாவது நம்மளுக்கு வந்து சொல்லி அதன் மூலியமா ஒரு நல்லது நடக்காதான்னு மக்கள் ஏங்குறாங்க. அதற்காக தான் அங்க வருவாங்க. அந்த இடத்துல வந்து சாமி ஆடினீங்கன்னா நல்லதை சொல்லுங்க. குறி கேட்ட உடனே அருள் வாக்கு கேட்டோம்னா மயக்கம் போட்டு கீழே வந்துடாதீங்க. அதை நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம். நம்புற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாளும் இல்லை. புரியுதுங்களா? இப்போவும் சொல்கிறேன், இந்த வீடியோ உண்மையாலுமே பக்தி உள்ளவங்க சாமி உடம்புல இறங்கி சாமி ஆடுறவங்களுக்கு இந்த வீடியோ அல்ல. போலியானவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆகையால உண்மையாக சாமி ஆடுறவங்களுக்கு மனசை நான் புண்படுத்தலை. உண்மையாக சாமி ஆடுறவங்கள நான் விமர்சனம் பண்ணலை. உண்மையிலுமே சாமி ஆடுறவங்க ஆடின்னு தான் இருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆகையால போலியாக சாமி ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. உண்மையாக சாமி ஆடுறவங்களுக்கு இந்த வீடியோ அல்ல. நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க. புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் உண்மையாக செய்யுங்க, உண்மையாக இருங்க. இதற்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த சாமியார் சொல்கிறத கேளுங்க, இந்த குருஜி சொல்கிறத கேளுங்க, இந்த பாபா சொல்கிறத கேளுங்க. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது கிடையில் விடைபெறுவது உங்கள் அகோரி பாபா சாமியார். வணக்கம்.